சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் விழாவில் பங்கேற்பவர்களுக்கு நோன்பு கஞ்சி மற்றும் பிரியாணி தயாராகி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று மாலை சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கவிருக்கிறார். இன்று மாலை சரியாக 6:24 மணி அளவில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பிரியாணி மற்றும் நோன்பு கஞ்சி தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 நபர்கள் வரை இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக, அதாவது 120 மாவட்ட வாரியாக மாவட்டத்திற்கு 5 நபர்கள் என கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கக்கூடியவர்கள் 5 பேர் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மட்டுமே 600 பேர், கட்சி சார்ந்தவர்கள் மட்டும் 600 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அது மட்டுமின்றி கட்சி சார்பற்றவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2000 நபர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அவர்களுக்கு மாலை 6:24 மணி அளவில் நோன்பு திறக்கும் சமயத்திற்கு பிறகாக அந்த நோன்பு கஞ்சியானது தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விழாவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வெஜ் சமோசா ஆகியவை தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. 1500 முதல் 2000 நபர்களுக்கு இன்று மாலை இரவு உணவான நோன்பு கஞ்சி மற்றும் மட்டன் பிரியாணி ஆகியவை தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலை சரியாக 6:24 மணி அளவில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.